அம்சா அம்சோல்லி அம்சோல்லி முத்தையா டே முத்தையா. என்னாச்சு மாமா? என்னாச்சு? டே முத்தையா அந்த கதவு சாத்து. சரிங்க ஐயா. ஜன்னல்லாம் திறந்துருக்கு, அதெல்லாம் மூடு. மாமா ஜன்னல் எல்லாமே மூடுதானே மாமா இருக்கு. ஐயா என்னாச்சுங்க ஐயா? உடம்பு எதுவும் முடியலையா? நெஞ்சு வலிக்குது ஐயா? எதுக்கு ஐயா கத்துனீங்க? ஒன்றும் இல்லைடா, எனக்கு ஒன்றும் இல்லை. என்னாச்சு மாமா? இப்படி பாதி தூக்கத்தில் எழுந்து என்னாச்சு உங்களுக்கு? உடம்புக்கு முடியலையா? எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் பயப்படாதீங்க. ஐயா யாரோ கத்துற மாதிரி சவுண்ட் வந்தது, அதான் ஓடி வந்தேன். அது அது கெட்ட கனவு கண்டேன், அதுதான் கொஞ்சம் பயந்துட்டேன். என்ன கனவு மாமா? அது ஒன்றும் இல்லைம்மா, ஏதோ துர்சப்பனம். அது எப்போ வர்றது தான். நீ போம்மா, நீ போ, எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. என்ன மாமா இது? இப்பதான் உங்க உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா தேறி வருது, இப்ப போய் கெட்ட கனவு கண்டு அதுக்கு என்னம்மா பண்றது? நிம்மதி இல்லைன்னா அதெல்லாம் வரும். எனக்கு அனுபவிக்கணும்னு விதி. நீ போம்மா, நீ போ. மாமா தண்ணியாவது குடிங்க மாமா. வேண்டாம்மா வேண்டாம், நீ போ. என்னாச்சு மாமா? கொஞ்சம் தண்ணியாவது குடிங்க மாமா. வேண்டாம்மா, நீ போய் வேலையை பாரு, போ. சரிங்க மாமா, நீங்க பயப்படாதீங்க, உடம்ப பாத்துக்கங்க மாமா. சரிம்மா சரிம்மா, நீ போ, நீ போம்மா. ஐயா கனவுல யாருங்க ஐயா? திரும்ப அந்த நீலவேணியா? இப்ப என்ன ஐயா பண்றது? எனக்கு பயமா இருக்குடா. முன்ன விட அவ உக்கிரமா இருக்கா. இந்த வம்சத்தையே அழிச்சிடுவா. எனக்கு பதறுதுடா. என் வம்சமே மண்மேடா போறதுக்கு முன்னால ஏதாவது செய்யணும்டா. ஆமாங்க ஐயா. நீ ஒண்ணு பண்ணு, ராஜராஜன், புகழிங்கம், அருணகிரி இவங்க 3 பேரையும் உடனே வர சொல்லு. சரிங்க ஐயா. என் பொண்ணு நீலவேணி நிச்சயமா அவங்களை அழிச்சே தீருவா. அவ இங்க தான்ப்பா இருக்கா. ஆனா நல்லா தூங்கிட்டு இருக்காளே. அவளை எழுப்புங்க பாட்டி. ஜோதி வந்திருக்குன்னு சொல்லுங்க. நாங்க அவளை கூட்டிட்டு போக தான் வந்திருக்கோம். சரி இரு. ஏய் ஜோதி, நீங்க எப்படா வந்தீங்க? இப்பதான் வந்தோம். ஆமா, இங்க மேடத்துக்கு நல்ல தூக்கம் போல இருக்கு. டேய் விளையாடாத. உங்களுக்கு என்னாச்சோன்னு நினைச்சு ராத்திரி முழுக்க தூக்கமே இல்ல தெரியுமா? 5 மணிக்கு தான் தூங்குனேன். ஆமாமா சொல்லிக்கிட்டாங்க. எங்களை நினைச்சு ஒரே அழுகியாமே. அத விடுறா, நான் இங்கதான் இருக்கேன்னு யாரா சொன்னாங்க? இதோ இவர் தான் சொன்னாரு. நைட்டு கார் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியல. நாங்க 2 பேருமே அன்கான்ஷியஸ் ஆயிட்டோம். இவரு தான் எங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காரு. ஆமா, உனக்கு ஒன்றும் அடிபடலையே?
இல்லடா, நான் நல்லா தான் இருக்கேன். உங்களுக்கு தான் காயம் பட்டிருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப அடியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அங்கங்கே லைட்டாக ஸ்க்ராச்சஸ் மட்டும் இருக்கு, அவ்வளோதான். நல்ல வேலை, நம்ம 3 பேரையுமே பாட்டிமாவோட ஆட்கள் தான் காப்பாத்துனாங்க. அதுக்காக பாட்டிமா கிட்ட தான் தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ் பாட்டிமா, உங்கள் உதவியை நாங்கள் மறக்கவே மாட்டோம். பரவாயில்லப்பா. கஷ்டத்துல உதவி பண்ணத்தானே மனுஷனா பிறக்கிறது. இதுல என்ன இருக்கு? டேய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இவங்க தாண்டா நீலவேணியோட அம்மா. ஓ, இவங்க தான் நீலவேணியோட அம்மாவா? ஆமாண்டா, இதுதான் நீலவேணியோட வீடு. ரொம்ப கஷ்டத்தை கொடுக்காம